ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சிறுவர்களோ, வாலிபர்களோ, வயோதிபர்களோ, குடும்பஸ்தரோ, நாம் வாழ வேண்டிய காரியத்தை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆமை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. கவனிகள், மறுபடி சொல்கிறேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஹல்லேலூயா. இதை செய் அப்படின்னா செய்யுங்க. வேதம் போதிக்கிறது இப்படி செய்யாதன்னா வேண்டாம். இப்படிதான் குடும்பம் நடத்துங்கன்னு ஆண்டவர் பேசுறாரா, நடத்துங்க, இல்லாட்டா வேண்டாம். அத்தனை வாக்கு தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். ஏதோ வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டோம், தானாய் வந்துவிடும் என்று எண்ணி விடாதிருங்கள். ஹல்லேலூயா. 2வது உலக மகா யுத்தம் நடந்த போது இங்கிலாந்து போர் வீரர்கள் கடலிலே அந்த கப்பற்படையிலிருந்து கிளம்பிய அந்த போர் விமானங்கள் இருட்டுவதற்கு முன்பதாக வர அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். காரணம், இரவு நேரங்களிலே அந்த கப்பல்களில் வெளிச்சம் உபயோகிப்பதில்லை. அப்படி உபயோகித்தால் எதிரிகள் குண்டு போட்டு அழைத்து விடுவார்கள். ஆகையினால அதில் ஒரு கப்பல் வர தாமதித்து விட்டது. அவங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக, அந்த ஒயர்லெஸ் மூலமாக பேசினாங்க. எங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குங்க, எங்களுக்கு இறங்க முடியலன்னு. அவங்க துண்டித்து விட்டார்கள். அவர்கள் இறங்க முடியாமல் இரவு முழுதும் அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் அவங்க ஓட்டிட்டு அப்படியே விமானம் கடலில் விழுந்து மரித்து போனார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையினுடைய செய்வோமானால் நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் செழிப்பு வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் உயர்வு வரும், மேன்மை வரும். கர்த்தருடைய கட்டளையின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள். அதைத்தான் 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கட்டளை நேசித்து வாழ கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.